பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 107 109 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு விசுவாசம் தரும் தைரியம். நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அநேக போராட்டங்களின் வழியாக நாம் அவ்வப்போது போய்கொண்டிருப்போம். அதில் ஒரு சில போராட்டங்கள் அல்லது ஒரு சில சோதனைகள், பிரச்சனைகள் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இன்னும் ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய பலத்திற்கும் பல மடங்கு மிஞ்சி காணப்படும். அந்த காரியத்தை குறித்து யோசித்தாலே நமக்கு இருதயத்தில் படபடப்பு வரக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனை பெரியதாக காணப்படும். அதனால் நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாக அவ்வப்போது போய்கொண்டிருப்போம். இந்த 108ஆம் சங்கீதத்தில் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் பார்த்திருக்கிறார். கர்த்தரை விரோதித்த ஜனங்களில் ஒரு முக்கியமான ஒரு ஜனம் யார் என்றால் ஏதோமியர்கள். ஏதோம் தேசத்தாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமாதான குறைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஏதோமியர்கள். அப்போது தாவீது ஒரு இடத்துல இவர்களை எப்படி யுத்தம் செய்து ஜெயிக்க முடியும், அவர்கள் மிகவும் பலசாலிகளாக இருக்கிறார்களே, என்ன செய்வது என்று இப்படியாக அவர் ஜெபிக்கிறார். 108ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோம் மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? அப்போ அரணான பட்டணம் ஏதோம், இந்த தேசத்தை நான் போய் கைப்பற்றுவதற்கு, யுத்தம் செய்து வெல்லுவதற்கு யார் எனக்கு உதவி செய்வார்கள்? அந்த பட்டணம் வரைக்கும் யார் என்னை கொண்டு போவார்கள்? அப்போ தாவீதுக்கு ஏன் இந்த ஏதோம் தேசம் அவ்வளவு கடினமாக காணப்பட்டது? ஏனென்றால் ஒரு 3 காரணங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இயற்கை பாதுகாப்பு. இந்த ஏதோமியருக்கு இயற்கையான ஒரு பாதுகாப்பு இருந்தது. இந்த தேசத்தை நாம் இந்த படத்தில் பார்க்கும்போது அதை சுற்றி அந்த சவக்கடல் இருந்தது, அல்லது டெட் சி. அப்போ ஒரு கடலை தாண்டி இந்த தேசத்திற்குள்ளாக போக வேண்டும் என்பது கடினமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அவர்கள் இருந்த பகுதி அந்த ஒரு கரடுமுரடான ஒரு மலை பகுதியாக காணப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு விரோதமாக வரக்கூடிய இராணுவர்கள் அந்த கரடுமுரடான மலைப்பகுதியில் ஏறி மேலே போய் தான் அவர்களுடைய பட்டணங்களுக்குள்ளாக செல்ல முடியும். ஆனால் ஏதோமியருக்கு இந்த இடங்கள் மிகவும் பழக்கப்பட்ட இடமாக இருந்தது. ஆனால் மற்ற தேசத்தாருக்கு இப்படிப்பட்ட அல்லது சமநிலை பூமியில் வாழ்ந்த மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட இடத்திற்குள்ளால் போவதே மிக கடினமாக இருந்தது. அப்போ இவர்களுக்கு இருந்த ஒரு இயற்கை பாதுகாப்பு தாவீதுக்கு ஒரு தடையாக காணப்பட்டது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த தேசத்தை சுற்றி இருந்த அரணான பட்டணங்கள், அவர்களுடைய பாதுகாப்புக்காக அநேக விதமான அரணான பட்டணங்களை கட்டியிருந்தார்கள். தங்களுடைய சத்துருக்கள் உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு அந்த அரணான பட்டணங்கள் இவர்களை பாதுகாத்தது. மூன்றாவதாக இவர்களுக்கு இருந்த வலிமையான இராணுவம். இவர்களுடைய இராணுவம் மிக வலிமையாக அல்லது யுத்தத்தில் மிகவும் தேறினவர்களாக காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட கரடுமுரடான மலை பகுதிகளில் எப்படி பலமாக யுத்தம் செய்வது என்று இவர்கள் நல்லா பழக்கப்பட்டு இருந்தார்கள். அதனால தான் தாவீது 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், இப்படிப்பட்ட அரணான அல்லது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பட்டணத்திற்குள்ளாக என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர் அந்த இடத்துல அவர் கேட்கிறார். ஆனாலும் கூட நாம் சரித்திரத்தை படிக்கும்போது தாவீது ஏதோமை கைப்பற்றினார் என்பதை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அப்போ தாவீது எப்படி கைப்பற்றினார், அவர் என்ன செய்தார், அவருக்கு எப்படி உதவி கிடைத்தது என்று நாம் இந்த சங்கீதத்தில் பார்க்க போகிறோம். முதலாவதாக 108ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். முதலாவதாக தாவீது ஜெபம் செய்தார். ஆண்டவர் இவர்களை ரட்சிக்க வேண்டும்,
ஆண்டவருடைய பலத்த கரத்தை வெளிப்படுத்த வேண்டும், உதவி செய்ய வேண்டும், யுத்தத்தில் ஆண்டவர் இவர்களுக்கு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருக்கிறார் அல்லது ஆண்டவரை சார்ந்து இருந்திருக்கிறார். இரண்டாவதாக 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவர் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. தேவனாலே அல்லது தேவனுடைய பலத்தினாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். இப்போ இந்த ஏதோமியரை கைப்பற்றுவது, அவர்களோடு யுத்தம் செய்வது எவ்வளவு கடினம் என்று நாம் பார்த்தோம். ஆனாலும் ஆண்டவருடைய பலத்தில் செய்யும்போது, அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளும்போது நம்மளால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஆழமான விசுவாசம் தாவீதுக்கு இருந்தபடியால் தான் அவர் சொல்கிறார், தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். தேவன் மேலே அவருக்கு இருந்த விசுவாசம் அவருக்குள்ளால பயங்கரமான ஒரு தைரியத்தை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஏதோம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அடிக்கடி வரலாம். ஒரு சில பிரச்சனைகளை நாம் ஓரளவுக்கு கையாண்டு விடுவோம். ஆனால் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் நம்முடைய பலத்திற்கு மிஞ்சி காணப்படும். என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதோமை போல காணப்படுகிறது. அநேக விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அது ஒரு பாவ பழக்கமாக இருக்கலாம். அந்த பாவ பழக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்காமலேயே இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஒரு சின்ன கற்பனை கதையை மாத்திரம் சொல்லுகிறேன். எதற்கு என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஏதோம் போல இருப்பது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக. ஒரு நல்ல ஆண்டவரை நேசித்த ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் இருந்தாள். அவள் திருமணம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தோடு ஒரு ஒழுங்காக சபைக்கு போய் வந்து கொண்டிருந்த ஒரு பையனை திருமணம் செய்தாள். அப்போ இந்த ஸ்திரீயுடைய நோக்கம் என்ன? நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், எங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல ஐக்கியமானதாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தோடு இவள் திருமணம் செய்கிறாள். ஆனால் திருமணம் முடிந்த உடனே அவள் முதலாவதாக சந்தித்த காரியம் என்னவென்றால், இந்த பையன் அவன் சபைக்கு போய் வருவான், ஆனால் உண்மையிலேயே ஆண்டவரை விசுவாசிக்காத ஒரு நபர், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பம் கூட இல்லாத ஒரு நபர். ஆனால் சும்மா ஒரு பெயரளவுக்கு அவன் சபைக்கு போய் வந்தான். அப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, இந்த பையனுடைய வாழ்க்கையில் மிகவும் கோபப்படுகிறவனாக காணப்பட்டான். திடீரென்று கோபம் வந்துவிட்டதென்றால் அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தூர வீசி அதை உடைத்து விடுவான். அப்படிப்பட்ட பயங்கரமான கோபம் நிறைந்தவனாக காணப்பட்டான். இப்போ இந்த பெண் சந்தித்த இரண்டாவது ஏமாற்றம், அவனுக்குள்ளாக ஒரு நல்ல கிறிஸ்தவ சுபாவம் இல்லை. மூன்றாவதாக, இந்த பையனுடைய பெற்றோர் அவர்களும் மிக கொடூரமானவர்களாக இருந்தார்கள். இந்த பெண்ணை எப்பொழுதும் அவர்கள் துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் அல்லது கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அவள் நினைத்தது மாதிரி ஒற்றுமையாக வாழ முடியவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த பையனுடைய வாழ்க்கையில் அவன் வேலை பார்த்த இடம் எப்படி இருந்ததென்றால், அங்கே அவங்க வேலையை நல்லா செய்யணுன்னாலே பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாற்றி அடித்து தவறாக காரியங்களை செய்து அவர்கள் இருந்தால் தான் அவனுடைய தொழிலை அவன் சரியாக செய்ய முடியும். இப்போ அப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு நாளும் போய் வந்திருந்தபடியால் வீட்டில் வரும்போதும் அவன் அப்படியே நடந்து கொண்டான். இப்போ இந்த பெண்ணை நாம் பார்க்கும்போது அவள் நல்ல நோக்கத்தோட திருமணம் செய்தாள். நான் நல்ல ஒற்றுமையாக இருந்து ஆண்டவருடைய அன்பையும் ஐக்கியத்தையும் என்னுடைய குடும்பத்தில் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இப்போ நடந்தது என்ன? அவளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏதோமை போல ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறாள். அவளுடைய ஒற்றுமைக்கு தடை செய்யக்கூடிய காரியங்கள் அவளை சூழ்ந்து இருந்தது. அவளால் நினச்சி கூட பார்க்க முடியல, எப்படி இந்த எல்லா சூழ்நிலையில் இருந்தும் என்னால் வெளியில் வர முடியும், இதெல்லாம் தாண்டி என்னால் என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமையை
பார்க்க முடியுமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பிரச்சனை பெரியதாக இருந்தது. இப்படிப்பட்ட கொடூரமான பிரச்சனைகளை தான் நாம் ஏதோம் என்று சொல்லுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையில் ஏதோமை போன்ற பெரிய ஜெயிக்க முடியாத அளவுக்கு காணப்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றனவா? இப்போ முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை விசுவாசித்து தைரியமாக நமக்குள்ளால நம்ம என்ன சொல்ல வேண்டும்? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்ற விசுவாசத்தோடு அந்த காரியத்தை நாம் கையாள வேண்டும். ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறார், உங்கள் முன்னால் ஒரு பெரிய மலையே நின்னாலும் நீங்கள் அதை பார்த்து பேசும்போது அந்த மலை உங்களை விட்டு ஓடிவிடும். ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஒருவேளை நாம் அந்த காரியத்தில் ஜெயம் எடுப்பதற்கு நேரம் எடுக்கலாம். 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடங்கள் கூட எடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால், ஆண்டவர் தரக்கூடிய தைரியத்தினால நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஏதோமை நாம் வீழ்த்தி ஆண்டவருக்குள்ளாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோம் என்றால் என்ன? அதற்காக நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க விரும்புகிறீங்களா? உங்களால் விசுவாசிக்க முடியாத அளவுக்கு அந்த ஏதோம் பெரியதாக காணப்பட்டாலும் ஆண்டவருடைய வலிமை, ஆண்டவருடைய சத்துவம் அதை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது என்ற உணர்வுக்குள்ளாக வரும்போது உங்களால் உங்களுடைய ஏதோமை வென்று ஒரு ஜெயாளியாக மாற முடியும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீதுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சி காணப்பட்ட எதிர் வல்லமைகளை குறித்து இந்த அதிகாரத்தில் நாங்கள் தியானித்திருக்கிறோம் தகப்பனே. எப்படி தாவீது அப்படிப்பட்ட காரியங்களை, சூழ்நிலைகளை கையாண்டார் என்றும் நாங்கள் தியானித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோம் போன்ற பெரிய எங்களால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகளின் வழியாக நாங்கள் போகும்போது எங்களுடைய பலத்தை நாங்கள் சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பராக்கிரமம் செய்யக்கூடிய ஆண்டவருடைய கரத்தை நாங்கள் விசுவாசித்து தைரியமாக எங்களுடைய காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஏதோ போன்ற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் உடைக்கப்பட்டு போவதாக, ஒரு பெரிய ஜெயம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக. அப்படியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.